இங்க ஹீரோ பிருத்திவியோட பாட்டியான நிம்மி ஹீரோவோட அம்மா அனிதாவை மாமியார் கொடுமை பண்ணி எப்ப பார்த்தாலும் மிரட்டி டார்ச்சர் பண்றாங்க. இதை தாங்க முடியாத அனிதா நிம்மியோட மாமியார் கிட்ட போய் எனக்கு எப்போ இதுல இருந்து விடிவு காலம்னு கேட்க, அதுக்கு அவங்க நான் என் மாமியார் கிட்ட கொடுமை அனுபவிச்சேன், அப்புறம் எனக்கு மருமகள் வந்ததும் நான் அனுபவிச்ச கொடுமை எல்லாம் அவளை அனுபவிக்க வச்சு நான் நல்லா ரெஸ்ட் எடுத்து என்ஜாய் பண்ணேன். சோ நீயும் பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணு, மருமக வந்ததும் உடம்பு முடியலன்னு சொல்லி வேலையாவ தலையில கட்டுறேன்னு சொல்ல, இவங்களும் மருமகளை கொடுமைப்படுத்ததை நினைச்சு கற்பனை பண்ணி சந்தோஷப்பட்டு உடனே பையனுக்கு கல்யாணம் பொண்ணு பார்க்க சொல்லி புரோக்கர் கிட்ட சொல்றாங்க. அவனும் ஒரு ஃபேமிலி கிட்ட கூட்டிட்டு போக அங்க அனிதா இவ்வளவு வேலை தானே வாங்க போறோம்னு நினைச்சு கொஞ்சம் கூட வரதட்சணையே வேணாம், பொண்ணை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டு வராங்க. அப்புறம் கல்யாணம் நடக்குது. அந்த ஃபங்க்ஷன்ல அனிதா அவங்களோட மாமியார் நிம்மியை கலாச்சி பாட்டு பாட, உடனே நிம்மி அனிதாவை கூட்டிட்டு போய் எங்க அந்த பாட்டுல சொன்ன மாதிரி என்ன அடிப்பா பொண்ணு திட்டி விட்டுறாங்க. மறுநாள் நைட்டு கல்யாணம் பொண்ணான அக்ஷயாவும் அந்த பாட்டியை பாட, உடனே அனிதா நிம்மி எப்படி அவங்களை திட்டினாங்களோ அதே மாதிரி எங்க என்ன அடிப்பா பொண்ணு மிரட்ட அக்ஷயா அனிதா கிட்ட உங்க பேச்ச மீற மாட்டான்னு சொல்லி அடிச்சிடறாங்க. இதனால அனிதாக்கு பெரிய பல்ப் ஆயிருது. நிம்மிக்கு இதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாகி அக்ஷயாவோட கூட்டு சேர்ந்துக்கிறாங்க. அனிதா நிம்மியோட மாமியார் கிட்ட போய் மறுபடியும் ஐடியா கேட்க, அவங்க நிம்மி மாதிரியே மிரட்டி உன் மருமகளை மன்னிப்பு கேட்கவே இல்லனா உன் மேல பயமே வராதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அனிதாவும் மாடியில இருந்து குதிப்பேன்னு பயமுறுத்தி அக்ஷயாவை மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. அப்புறம் உடம்பு முடியலன்னு சொல்லி அனிதாவும் அவங்க பொண்ணு சோனாவும் அக்ஷயாவை வீட்டு வேலை எல்லாம் பார்க்க சொல்லிட்டு அவ கஷ்டப்படுறத பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்றாங்க. இந்த பிரச்சனைக்கு நடுவுல அக்ஷயோட தங்கச்சியும் நிம்மியோட 2வது பையனும் காலேஜ்ல லவ் பண்ணிட்டு இருக்காங்க.